ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஆசாரக்கோவை. ஆல்ரெடி நம்ம 14 கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பாக தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நியூ புக் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நூல்வெளி. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா கயத்தூர். நல்லா நோட் படிக்கோங்க, கயத்தாறு கிடையாது, கயத்தூர். சரிங்களா. ஆசாரக்கோவை அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஓகேங்களா. இது ஒரு 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 100 பாடல்களே உடையது. அடுத்து பாடல் வரிகள் பார்த்துடலாம் வாங்க. நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு. நன்றியறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். பொறையுடைமைனா பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளுதல். இன்சொல்லோடு இனிய சொற்களை பேசுதல். இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு. இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமைனா யாருக்கும் துன்பம் நம்ம செய்யாதிருத்தல். சரிங்களா. கல்வியோடு அப்படின்னா கல்வி அறிவு பெறுதல். ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை. ஒப்புரவு அப்படின்னா எல்லாரையும் சமமாக பேணுதல். சரிங்களா. அறிவுடைமைங்கும் போது அறிவுடையாக இருத்தல். நல்லினத்தாரோடு நட்டல் அப்படின்னா நற்பண்பு உடையரோடு நட்பு கொள்ளுதல். இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. இந்த 8 பண்புகளும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் ஒரு விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லும் பொருளும் ஆல்ரெடி நம்ம பாடல் வரிகளோடு சேர்த்து பார்த்துட்டோம். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.